ஹாய் குட்டீஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி சண்டே தானே, எல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஒரே ஒரு கதை கேட்போமா? ஒரு நாள் புத்தர் என்ன பண்ணாராம், காட்டில் தானே இருந்தார் புத்தர். அவர் மரத்து கீழே உட்காந்துட்டு தவம் செஞ்சிட்டு இருந்தாராம். அவங்க சீடர்களும் நிறைய பேர் இருந்தாங்களாம். அவங்களும் புத்தர் கூட தவம் செஞ்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ அங்கே ஒரு திருடன் வந்துட்டானோ. அந்த திருடன் என்ன செஞ்சானோ, சுற்றி முற்றி பார்த்தானாம். பார்க்கும்போது அங்கே 2 பாத்திரம் வச்சுருந்தாராம் புத்தர். அதில் ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டானாம். புத்தர் உடனே என்ன பார்த்தாராம், உடனே ஒரு சீடனை கூப்பிட்டு, அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு ஓடுறான் ஒரு திருடன், அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே ஒரு சீடன் இங்கேருந்து அவனையே துரத்திட்டு போய் அவனை பிடிச்சிட்டு வந்து புத்தர் முன்னாடி நிறுத்தினாராம். நிறுத்தின உடனே புத்தர் சொன்னாராம், ஏன்பா நீ தூக்கிட்டு தான் போகிற, ஒரு நல்ல பாத்திரமாக தூக்கிட்டு போகக்கூடாதா? அது ஓட்ட பாத்திரம்ப்பா, அதை வச்சுட்டு இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பாத்திரத்தை அவன்கிட்ட கொடுத்தாராம். உடனே திருடனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். அச்சச்சோ, இந்த நல்லவர்கிட்ட போய் நம்ம திருடி இருக்கோமே அப்படின்னு சொல்லி நினச்சி அவனோட மனசு மாறி போச்சான். உடனே அவரோட சீடன் ஆயிட்டானாம் அந்த திருடனும். அவர் கூடயே எங்கே போனாலும் பின்னாடி போயிட்டு இருந்தானாம் திருந்தி. இந்த மாதிரி தான் பெரியவங்கள்லாம் கருணையோடு நம்ம நடந்துட்டோன்னா இறைவனுடைய கருணையும் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறார் புத்தர். ஓகேவா? நல்லா இருக்கா கதை? ஓகே, பை, நாளைக்கு பார்க்கலாம்.